அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம கடந்த 2 வாரங்களாக ஒரு தலைப்பை பார்த்தோம். புறக்கணிக்கப்படக்கூடிய சுன்னத்துகள் அப்படிங்கிற தலைப்பை பார்த்து எவ்வளவு சுன்னத்துகளை இன்னைக்கு புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இந்த வாரம் மட்டும் வேற தலைப்பு, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள் அதே தலைப்பை தொடரலாம். இந்த வாரத்துக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால் மரணத்தை நோக்கி. தலைப்பு என்ன? மௌத்தை நோக்கி, மரணத்தை நோக்கி என்பது இந்த வாரத்துக்குரிய தலைப்பு. ஏன் என்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சமீபமாக ஒரு 2-3 வாரங்களில் பார்த்தீங்களாக்க நிறைய பேர் மௌத்து, நிறைய சகோதர சகோதரிகள் சின்ன வயசு 40 வயசு 45 வயசு 50 வயசு 55 வயசு திடீர் மரணங்கள். அதனால நம்மெல்லாம் மௌத்தை நினைச்சு பார்க்கணும், மௌத்தை நினைச்சு பார்த்து என்ன செய்யணும், வாழணும் அப்படிங்கிறதா இந்த தலைப்பின் நோக்கம். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் போன வாரம் நம்ம சலீம்பாய், அதாவது மேலே கல்கண்டார் கோட்டை சார்ந்த சலீம்பாய் போன வாரம் ஜும்மாவுக்கு வந்தாரா இல்லையா? போன வாரம் ஜும்மாவில் நாங்கள் எல்லாம் போர்டில் துவா எழுதி போடும்போது அவ்வளவு தன்மையாக கண்ணியமான முறையில் பேசுவார். பேசிட்டு ஜும்மாவுக்கு நம்ம பள்ளிவாசலில் ஜும்மாவுடைய தொழுகையை தொழுது போட்டு பள்ளிவாசலுடைய சந்தா போன வாரம் ஜும்மாவுக்கு பிறகு கொடுத்துருக்கிறாரு, ரசீது வாங்கிட்டு போயிருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்ன திடீர்னு போத்து. அவங்க பையன்கிட்ட கேட்டால் ஒன்றுமில்லை, அங்கே உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மகரிபு தொழுகைக்கு பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் சேர்ந்து 2-3 பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்களா, திடீர்னு கீழே விழுந்தாரா, அதோடு மௌத்து. திடீர்னு கீழே விழுந்தாரு, திடீர்னு மௌத்து அப்படிங்கிறது அவங்களால யாருக்குமே தாங்க முடியாத ஒன்று, ஆச்சரியமான ஒன்று. இது மாதிரி நிறைய பேரை பார்த்தீங்களாக்க ஒரு 2-3 மாதம் இருக்கலாம். அதாவது ஒரு சகோதரி என்கிட்ட படித்த 1995 ஆண்டு நான் ஏர்போர்ட்டில் இஸ்லாஹிய அரபி கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஸ்லாஹிய அரபி கல்லூரி அப்போ தான் ஆரம்பித்த முதல் நாங்கள் தான், நானும் சைஃபுல்லா ஹாஜாவு தான் முதல் உஸ்தாது. அந்த 95 ஒரு புள்ள படித்தாப்புல. அவங்க அப்பமெல்லாம் பார்த்தீங்களாக்கு ரொம்ப ஏழையான புள்ள, ரொம்ப கஷ்டத்தில் உள்ள புள்ள. 97 98 அப்போ அந்த பொண்ணுக்கு வயசு ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் உள்ள புள்ள. மாஷா அல்லா தபாரக்கல்லா நிக்காக முடிஞ்சிச்சு. அவங்க வீட்டுக்காரர் ரியல் எஸ்டேட் பண்ணாரு. பரக்கத்தை அல்ல என்ன செஞ்சான், செல்வத்தை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அள்ளி கொடுத்தா. நிறைய சொத்து பத்துகளை
KK நகர் பகுதியில், ஏர்போர்ட் பகுதியில் கோடிக்கணக்கான சொத்து, 10 கோடிக்கணக்கான ரூபாய்க்கு என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க. இப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால் பார்த்தீங்களாக்க KK நகரில் ஒரு வீடு 5 கோடி ரூபா, ஒரு வீட்டுக்கு வந்து முன்தொகை கொடுத்து விட்டு நவம்பர் 15ஆம் தேதி மொத்த பணத்தை கொடுத்துட்றோம், கொடுத்து வீட்டை என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்கிறாங்க. அப்போ கூட அந்த பொண்ணு சொல்லிருக்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு நம்ம போய் அந்த வீட்டில் வசிக்கலாம், பெரியவங்க வாழ்ந்த வீடு, நல்லவங்க வாழ்ந்த வீடு, அந்த வீட்டில் நம்ம போய் என்ன செஞ்சுக்கலாம், வசிக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து அந்த புள்ள சொல்லிருக்குது. பாத்தியலாக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால நைட்டு 2 மணிக்கு நெஞ்சு வலிச்சிருக்குது. வீட்டுக்காரரு ஹரிபரியா ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு நேரம் இங்கே வர்றாரு, சுந்தர ஆஸ்பத்திரிக்கு வந்துருக்கிறாரு. JK நகரை தாண்டி வரும்போது ரொம்ப வலிக்குது, வண்டியை வேகமா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாப்புல. அவர் வேகமா ஓட்டிருக்கிறாரு. வேகமா ஓட்டி சுந்தர ஆஸ்பத்திரி கிட்ட வரும்போது அந்த புள்ள மௌத்து. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவுதான். வர்றாங்க, மௌத்து பார்க்கறாங்க, டாக்டர் மௌத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க, திரும்பி போயிடுறாங்க. அவர்கிட்ட அடிச்சு கேட்டா, பாய் வெறும் 1/2 மணி நேரம் பாய் சொல்றாரு, பாய் வெறும் 1/2 மணி நேரம் பாய், 2 மணிக்கு ஒய்ஃபு வலிக்கு, நெஞ்சு வலிக்கு என்று சொன்னிச்சு, ஹரிவரியா கொண்டு வந்தோம், 2:30 மணிக்கு மௌத்து பாய் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களை வயசு எத்தனை, 45 வயசு. 45 பிறந்தது 1980, என்னட்ட படிச்சது 95, 96, 97 ஆண்டுகள்ல ஏண்டா அந்த புள்ள படிக்குது. இதை 2025 என்ன மௌத்து, 45 வயசு 46 வயசுல அப்படின்னு சொன்னா, இதுதான் உலகத்தின் யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. அது மாதிரி நிறைய, அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நம்ம பள்ளிவாசலுக்கு ஒரு 3 பிள்ளைங்க வந்தாங்கல்ல, ஒரு அழகா பாங்கு சொன்னாங்கல்ல, தொழு வச்சாங்கல்ல. ரியாதுல என்னுடைய நண்பர் ஆசிம் பாய், அவருடைய மாமியார், நம்ம கூட நம்ம பயானில் வந்து அந்த காடு போடுறோம்ல, தலைப்பு போட்டு காடு போடுறோம் பத்தியலா, மூசாங்கிற ஒரு சகோதரர் ரியாதுல இருக்கிறாரு, அவர் தான் செஞ்சு அனுப்பி விடுறாரு. மூசாவுடைய உம்மா ஆசிம் பாயுடைய மாமியாரு சின்ன பசங்க துளு வச்சாங்கல்ல, அவங்களுக்கு நன்னிமா நான் போன சனிக்கிழமை என்ன மூத்தாவிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க எங்க சொந்தக்கார ஒரு புள்ள, அதுக்கு ஒரு 40-47 வயசு இருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால பார்த்தீங்களாக்க வயிற்ற வலிக்குது, வயிற்று போக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துருக்கிறாப்புல. சேர்ந்தா அவங்க வந்து வயிற்று போக்கு மாத்திரை மருந்து கொடுத்து அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. போன பிறகு மறுபடியும் சரியில்லை, மறுபடியும் வயிற்று போக்கு. இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு திருச்சியில் தான் போனாங்க. இல்லை தரவா செக் பண்ணனே, இன்னைக்கு போய் சேருது. மறுநாள் டாக்டர் சொல்றாங்க, ஏமா உள்ள வந்து கேன்சர் கட்டி இருக்குது. வயிற்று போக்குக்கு காரணம் நம்ம வாயிலேருந்து குடலுக்கு உணவு குழாய் போகுது பாருங்க, இந்த உணவு குழாய்க்கு முன்னால வாய்க்கும் குடலுக்கும் நடுவில் என்ன இருக்குது, கேன்சர் கட்டி இருக்குது, அதான் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. மறுநாள் சொல்றாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த கேன்சர் கட்டி வந்து கடைசி நிலையை அடைந்து விட்டது, கடைசி ஸ்டேஜை அடைந்து விட்டது அப்படிங்கிறாங்க. ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அவங்க மெட்ராஸு கொண்டு போயிட்டாங்க. மெட்ராஸு கொண்டு போனா அங்க உள்ள டாக்டர் முதல்ல பைபாஸ் பண்ணனே, நம்ம எல்லாம் பைபாஸ் அப்படின்னு சொன்னா ஹார்ட்டை நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா எனக்கு அப்பதான் தெரியுது பைபாஸ் அப்படிங்கறது வந்து நம்ம வாய் மூலமா சாப்பிட்டு உணவு குழாய் மூலமாக நம்ம வயிற்றுக்குள்ள போகுது பத்தியலா, அப்படி இல்லாம உணவு குழாயில பைபாஸா அந்த கட்டி இருக்கு பத்தியலா, அந்த கட்டி வந்து உள்ள உணவை வந்து உள்ள அமுக்க மாட்டுக்குது, உள்ள இறக்க மாட்டுக்குது. அதனால இப்படி பண்ணி ஒரு மாதிரியா அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்களாக்கு மஞ்சக்காமால அப்படிங்கிறது, அப்புறம் ஸ்டெண்டு போடணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இப்போ வந்து மஞ்சக்காமால சரியான பிறகுதான் கீமோதெரபி கொடுக்கணும். அதாவது ஒரு வாரத்தில் பார்த்தீங்களாக்கு குடும்பமே தலைகீழாக மாறி போய்விட்டது. இங்கே உறையூரில் வாடகை வீட்டில் இருந்தாங்க, வீட்டை விட்டு போயிட்டாங்க. மளிகை கடை வச்சிருந்தாங்க, கடையை வித்துட்டு போயிட்டாங்க. ஒரு வாரத்தில் நவுது பில்லாஹி மின்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கணும். யாரெல்லாம் மூத்தா போயிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மண்ணறையில பூஞ்சோலையை போன்று வாழ வைக்கணும். பாத்தியாலாக்கு பெரும் பெரும் நோய்களை நம்ம வந்து திடீர்னு கேள்விப்படுறோம். திடீர்னு மூத்தா போயிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, உமராவுக்கு போனாங்கல்ல, ஹைதராபாத்லேருந்து உமராவுக்கு போறாங்க. யோசிச்சு பார்த்துட்டு பாருங்க, அவங்க எல்லாம் உமராவுக்கு போறவங்க 50 பேரும் மௌத்தா போவாங்க. நினைச்சு பார்த்துருப்பாங்களா? குடும்பத்தோடு மௌத்தா போயிடுவோம். ஒரே குடும்பத்தை சார்ந்த 18 பேர், ஒரே குடும்பத்தை சார்ந்த கணவன் மனைவி மகன் மகள் பேரன் பேத்தி, ஒரே குடும்பத்தை சார்ந்த 18 பேர்
உமரா பண்ணிட்டு பத்ர்ல போய் ஜியாரத்தை பண்ணிட்டு அங்கிருந்து பெரிய இபாதத்தை முடிச்சிட்டு மதீனாவுடைய பள்ளிவாசல் நோக்கி போகும்போது பெரும் விபத்தில் அவ்வளோ பேர் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்ன என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்கே 1000க்கு மேற்பட்ட இடங்களில் மௌத்தை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். உங்களுக்கு தெரிஞ்ச சில ஆயத்துகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்ல 3 இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். ஒரு இடத்தை பார்த்தீங்களாக்கே சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 185வது வசனத்திலே குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்று சொல்லிவிட்டு வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்குரிய முழுமையான கூலி என்பது மறுமையில் தான் கொடுக்கப்படும். நல்லவர்களுக்குரிய முழுமையான நற்கூலியாக இருந்தாலும் சரி, பாவிக்குரிய தண்டனையாக இருந்தாலும் சரி, எங்கே கொடுக்கப்படும்? முழுமையாக மறுமையில் தான் கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த ஆயத்துக்கு பிறகு ஒரு வசனத்தில் பேசுகிறான். இன்னொரு ஆயத்தை பார்த்தீங்களாக்கே சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தின் 35வது வசனத்திலே குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ நபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உங்கள் எல்லோருக்கும் இந்த ஆயத்துக்குரிய அர்த்தம் புரியும். அதை சொல்லிவிட்டு அடுத்த செய்தியை பேசுகிறான். வ நபுலுவக்கும், நிச்சயமாக நாம் உங்களை கண்டிப்பாக சோதிப்போம். எதை கொண்டு சோதிப்போம்? பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, ஷர்ரை கொண்டும் ஹைரை கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம். ஷர்ரு என்று சொன்னால் இந்த இடத்திலே வறுமை. ஷர்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இந்த ஆயத்துக்கு வறுமை என்று பொருள். ஹைரை என்று சொன்னால் செல்வம் என்று பொருள். நாம் உங்களை செல்வத்தை கொடுத்தும் செல்வத்தை கொடுக்காமலும் கொடுத்த செல்வத்தை எடுத்து என்ன செய்வோம்? சோதிப்போம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. இன்னொரு ஆயத்துல பார்த்தீங்களாக்கே சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்தின் 57வது வசனத்திலே அதே மாதிரி அல்லாஹ் பேசுகிறான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்று சொல்லிவிட்டு சும்ம இலைனா துர்ஜஊன், நீங்கள் எல்லோரும் நம்மிடத்தில் திரும்பி வருவீர்கள், திருப்பி அழைத்து கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்னொரு ஆயத்தில் பார்த்தீங்களாக்கே குல்லுமன் அலைஹா ஃபான், நாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா தான் அர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய 55வது சூரா. அதுல 27வது ஆயத் 26வது ஆயத்தை படிச்சு பார்த்தீங்களாக்கே குல்லுமன் அலைஹா ஃபான் என்று பேசுகிறானே. வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் அனைவர்களும் என்னவாகி விடுவார்கள்? ஃபானாகி விடுவார்கள், ஃபனாவாகி விடுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். இன்னொரு ஆயத்தை பார்த்தீங்களாக்கே சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 78வது வசனத்திலே ஐனமா தகூனு யுத்ரிக்குல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்த போதும் வலுவான கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மௌத்து என்பது உங்களை அடைந்தே தீரும். எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதுகாப்புக்கு மத்தியில இருந்தாலும் சரி, நம்ம நாட்டை வச்சுக்கலாம். நம்ம நாட்டுடைய பிரதமராக யார் இருந்தது? அந்த ராஜீவ் காந்தியுடைய அம்மா இந்திரா காந்தி இருந்தாங்கல்ல. இந்திரா காந்தி வந்து நாட்டுடைய பிரதமர். பிரதமருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப பிரதமருக்கு அவருக்குரிய கடுமையான பாதுகாப்பு, அந்த கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் அவங்க பிரதமராக இருக்கும் போதே சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நம்ம மாநிலத்துடைய முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்களே, முதலமைச்சராக இருக்கும் போது சிஎம்முக்குரிய ஒரு தனி பாதுகாப்பு இருக்கு. அந்த மாதிரி இருந்தாலே என்ன எல்லாம் ஐனமா தகூனு யுத்ரிக்குல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில பதவியில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை எது வந்து அடைந்து தீரும்? மௌத்து வந்து வந்தே தீரும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறானே. நிறைய இடங்கள் குர்ஆனை படிச்சு பாருங்களேன். ஆய்வு கண்ணத்தோடு இந்த ஆய்வு கண்ணோட்டத்தோடு குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க நிறைய இடத்துல மௌத்து, சில இடத்துல வந்து அம்வாத்துங்குவான், சில இடத்துல மௌத்து, சில இடத்துல என்ன அம்வாத். மௌத்துடைய பன்மை என்ன? அம்வாத். சில ஆயத்துக்களை பார்த்தீங்களாக்க மௌத்தானவர்கள்,
சில இடத்துல பார்த்தீங்களாக்க மையித், இன்னக்க மையத்துன் இன்னஹும் அல்லாஹ் பேசுகிறான், இன்னக்க மையத்துன், நபியே நீங்கள் மையித், நீங்கள் மரணிக்க கூடியவரை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை, அவர்கள் ஹயாத்தாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது இந்த வசனம் அருளப்படுகிறது, இன்னக்க மையித்துன், நபியே நீங்கள் மையத்து. மையத்து என்று சொன்னால் பொதுவா மையத்து என்று சொன்னால் மரணித்தவர் என்று பொருள். பொதுவான மையத்து என்று சொன்னால், இந்த இடத்தில் மையத்து என்று சொன்னால் நீங்கள் மரணிக்க கூடியவர்களே என்று பொருள். இன்னக்க மையித்தும் இன்னஹும் மையித்தூன் என்று அல்லாஹ் பேசுகிறான். சில இடத்துல மைத்தா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமுஹு வத்தகுல்லாஹ். குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் மௌத்து மௌத்து மையத்து என்று அல்லாஹ் பேசுகிறானே. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், மௌத்தை நினைச்சு பார்த்து வாழணும். திடீர்னு மௌத்து வரலாம், சொல்லிட்டு வராது என்பதற்காகத்தான் இது மாதிரி அல்லாஹ் பேசுகிறான். அதனாலதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, இமாம் புகாரி ஒரு வரலாறு பதிவு பண்றாங்க. 6416வது செய்தி ஹதீஸாக இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, இதா அஸ்பஹத ஃபலா தன்தலிரில் மஸா. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் சுபுகை அடைந்து விட்டால் மாலையை எதிர்பார்க்க வேண்டாம். காலையை அடைந்த நீங்கள் மாலைக்குள் மரணிக்க வாய்ப்பு இருக்கிறது. வைதா அம்சைத்த, நீங்கள் மாலை பொழுதை அடைந்து விட்டால் ஃபலா தன்தலிரி சபா, நீங்கள் சுபுகை எதிர்பார்க்க வேண்டாம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு சொல்லுவாங்களா, ஹுது மின் சிஹ்ஹதிக லி மரலிக, நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய சிஹத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வமின் ஹயாத்திக லி மௌத்திக, நீங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால், மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்காக எதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஹயாத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க என்று இந்த வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்களா, இருத்தஹலத்தி துன்யா முதுபிரா, இந்த துனியா என்பது நம்மை நோக்கி பின்னால் சென்று கொண்டே இருக்கிறது. புரிஞ்சா? துனியா நம்மை நோக்கி நம்மளை விட்டு பின்னால போய்கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் வருத்த ஹலத்தில் ஆகிரத்து முகபிலா, ஆகிரத்து என்பது மௌத்து என்பது நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. மௌத்து மௌத்து நம்மளை நோக்கி வருது. அதை தாண்டி பார்த்தீங்களாக்க நம்ம என்ன செய்யறோம், மௌத்தை நோக்கி போய்கிட்ட இருக்கிறோம். அதான யதார்த்தம். மௌத்து நாங்க இருக்குது, அல்லாஹ் படைச்சு வச்சுக்கிறான். நம்ம எல்லாருக்கும் ஒரு டேட் இருக்குது, ஒரு நேரம் இருக்குது, ஒரு இடம் இருக்குது, அப்படித்தானே? அதாவது இந்தியாவில் பிறந்த ஹைதராபாத்தில் பிறந்தவர்கள் பத்ருக்கு மதீனாவுக்கு மத்தியில் மௌத்தா போவாங்க. நினைச்சு பார்த்தாங்களா? வமா ததிரி நஃப்சும் பி ஐயாரலின் தமூத், எந்த நஃப்சும் நாம் எந்த பூமியிலே மரணிப்போம் என்பதை எந்த நஃப்சும் அறியாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப இந்த சஹாபி சொல்றாங்க, வல் ஆஹிரத்து முக்பிலா, மௌத்து என்பது அப்படியே நிக்குது. நீங்க அப்படியே மௌத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செய்யறோம், மௌத்தை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபகூனு மின் அபுனாயில் ஆஹிரா, நீங்கள் ஆகிரத்தின் பிள்ளைகளாக ஆகுங்கள், நீங்கள் ஆகிரத்துக்குரிய பிள்ளைகளாக நீங்கள் வாழுங்கள். வலா தகூனு மின் அபுனாயி துன்யா, நீங்கள் துனியாவுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதற்குரிய காரணத்தை சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாப, இன்ற இந்த துனியாவை பொறுத்தவரை அமலுன், நீங்கள் விரும்பிய வேலைகளை செய்யலாம், வலா ஹிசாப, யாரும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த உலகத்தை பொறுத்தவரை நீங்கள் விரும்பிய வேலைகளை விரும்பிய செயல்களை செய்யலாம். இங்கே உங்களுக்கு ஹிசாப் என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் கதன், நாளை மறுமை நாளை பொறுத்தவரை ஹிசாபுன், அங்க என்னதான் இருக்கு, ஹிசாபு தான் இருக்கு. வலா அமல, எந்த அமலும் செய்ய முடியாது. எனவே அமல் செய்ய முடியாத,
ஹிசாபு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் அடைவதற்கு முன்னால் அமல் செய்ய முடிந்த இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம எல்லாருமே மௌத்தை நோக்கி என்ன செய்யறோம்? போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்றோம் சலீம் பாய்ங்கிறோம், சலீம் பாய் மூத்தா போயிட்டாரு, மேலக்கண்டால கோட்டை சலீம் பாய் மூத்தா போயிட்டாரு சொல்றோம். அதே மாதிரி என்ன பாத்தியலாக்க நதீம் இல்லையா, சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னால நதீம் மூத்தா போயிட்டாரு. வீடியோ சிராஜ் பாய் மூத்தா போயிட்டாரு, சிராஜ் பாய் உடைய ஒய்ஃப் மூத்தா போயிட்டாங்க அப்படிங்கிறோம். இன்னும் சொல்ல போனா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, நம்ம அப்துல்லா எவ்வளவு அழகா வீடியோ எடுக்கிறாப்புல. இந்த அப்துல்லா விட்ட இந்த திறமை இருக்குது, நம்ம ஒரு ஆளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கியவர் யார் என்று சொன்னால், யார் உருவாக்குனதே? சகோர் முபாரக் ரஸ்வி, முபாரக் பாய் தான். பாய் இந்த மாதிரி நமக்கு மூத்த ஹயாத் இருக்குது, நம்ம வெளியூருக்கு போகலாம். அப்ப நான் வெளியூருக்கு போயிட்டா மூத்த போயிட்டா நம்ம இந்த வேலை நின்றக்கூடாது, இந்த வேலை நடக்கணும். நம்ம தக்குவா பள்ளிவாசல் வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுவோம், இந்த பயானை போடுவோம், பல நாடுகளுக்கு பல இடத்துக்கு அனுப்புவோம் என்பதை மூளையில உதிச்சது முபாரக் பாய்க்கு தான் உதிக்குது. அவர் தான் அப்துல்லாவை தேர்வு செய்யறாரு. தேர்வு செஞ்சு நல்ல பையன், அந்த பையன்கிட்ட இந்த ஞானம் இந்த அறிவு இருக்குது, பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு உருவாக்கிட்டு இருக்காரு. திடீர்னு எல்லாம் என்ன செஞ்சுட்டான்? கூட்டிகிட்டு போயிட்டான். அப்ப இவ்வளவு லிஸ்டை போடுகிறோம் என்று சொன்னால், நான் கேட்கிற இந்த லிஸ்டுக்குள் நாம் ஒரு நாளைக்கு வருவோமா மாட்டோமா? கண்டிப்பாக வருவோம். இந்த லிஸ்டுக்குள்ள ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் வரதான் போறோம். ஏன்னா குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் மட்டுமல்லாமல் குர்ஆனிலே சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃபலத்தின் முஅரிலூன். இக்தரப லின்னாஸி, மனிதர்களுக்கு நெருங்கிவிட்டது. எது நெருங்கிவிட்டது? ஹிசாபுஹும், அவர்களுடைய ஹிசாப், அவர்களுக்குரிய கேள்வி மனிதர்களுக்கு நெருங்கிவிட்டது. ஆனால் வஹும் ஃபீ கஃபலா, மனிதர்கள் பல பேரை பார்த்தீங்களாக்க கஃபலத்தில் இருக்கிறாங்க. கஃபலத்னா என்ன? பாராமுகமாக, அலட்சியமாக, கவனம் இல்லாமல் அசால்ட்டா இருக்கிறாங்க. இப்படி வந்துருமே, கேள்வி கேட்டுருவாங்கல்ல. எந்த கேள்வி எல்லாம் சொல்றான்? கபூர்ல கொண்டு போய் வச்சுட்டா மலக்குகள் வருவாங்கல்ல, மன் ரப்புக மன் நபியுக மா தீனுக, கேள்வி கேட்பாங்கல்ல. அதை அல்லாஹ் பேசுகிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு ஹிசாபு நெருங்கி விட்டது என்று பேசுகிறான். ஒரு கூட்டம் கஃபலத்னா பொடுபோக்கா இருக்கிறாங்க, கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை ஈமான் கொண்டவர்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. வேற பேரை பார்த்தீங்களாக்க முஅரிலூன், இதை மறுக்கிறார்கள். மறுமையா, கேள்வி கணக்கா, ஹிசாபா, கபூரா, கேள்வியா அப்படின்னு ஒரு கூட்டம் மறுக்கிறது, இன்னொரு கூட்டம் கஃபலத்தில் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, எதுக்கு இதை சொல்ல வர்ற அப்படின்னு சொன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்தவர் திடீர்னு சனிக்கிழமை மூத்தா போயிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில சுபூஹ் தொழுகைக்கு பிறகு கிளாஸ் படிக்க வர்றவங்கல்ல யார் லீவ் போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு குரூப்பை பார்த்தா திடீர்னு சலீம் பாயுடைய போட்டோவோடு வந்துச்சு. அதுக்கு கீழே இன்னால் எல்லாம் போட்டு வருது. நான் கூட நினைச்சேன் அவர் உம்மா வாப்பா யாரும் மூத்தாப்பு இருப்பாங்களோ அப்படித்தான் நினைச்சேன். ஏன்னா மூத்தாப்பர் அந்த மாதிரி இல்ல, மாஷால நல்லா இருந்தாரு. பார்த்தா அவரே மூத்தா போயிட்டாரு. முதல்ல ஜமால் பைட்ட அந்த ஆச்சரியமா அந்த கவலையோடு சொல்றேன். அந்த பையனுக்கு அடிச்சு பார்த்தா அப்பதான் அந்த பையன், ஆமா அங்கிள் இந்த மாதிரி நேற்று மகரிப் பிறகு மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்ட அந்த பையன் சொல்றாப்புல. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்ப மௌத்துங்கிறது திடீர்னு வந்துறேன். அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால், நம்ம 3 வேலையை செய்யணும். முதல் வேலை என்ன என்று சொன்னால், மௌத்தா போயிட்டாங்கல்ல அவங்களுக்காக நம்ம எல்லாம் துவா செய்யணும். யாரெல்லாம் மௌத்தா போயிட்டாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? துவா செய்யணும். யா அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட அல்லாஹ் அப்படின்ட்டு நம்மளால முடிஞ்ச துவாக்களை நம்ம செய்யணும். உங்களுக்கு முடிஞ்ச தமிழுடைய துவா, அது மாதிரி உங்க தாய்மொழி என்னவோ அது மாதிரி மொழிகளில் நம்ம எல்லாம் துவா செய்யணும். குறிப்பாக ஒரே ஒரு துவாவை நம்ம கேட்கணும். திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே அந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். குர்ஆனில் இப்படி துவா செய்யுமாறு அல்லாஹ் பேசுகிறான்.
வல்லதீன ஜாவு மிம்பா, உங்களுக்கு முன்னால மூத்தா போயிட்டாங்கல்ல, யாரெல்லாம் உங்களுக்கு முன்னால ஈமானோடு மூத்தா போயிட்டாங்களோ அவங்களுக்காக நீங்க எல்லாம் துவா செய்யுங்கள், அல்லாஹ் கட்டளை போடுகிறான். சொல்லிவிட்டு அந்த துவாவை அல்லாஹ்வே கற்றும் தருகிறான். அந்த துவா என்ன என்று சொன்னால், ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்கள் ரப்பே நீ எங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களை மாத்திரமல்ல, வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், யாரெல்லாம் ஈமானோடு எங்களை விட்டு முந்தி போய் விட்டார்களோ, மூத்தாகி விட்டார்களோ அவர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன், அல்லாஹ்வே எங்களுடைய கல்புகளுக்கு மத்தியில் நீ வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே, நீ பகையை ஏற்படுத்தி விடாதே, குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே. ஏன் என்று சொன்னால், லில்லதீன ஆமனு, நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள், எங்களுக்கு மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்திடாத அல்லாஹ். ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், எங்கள் ரப்பே நீதான் மிகவும் கிருபை உள்ளவனாக அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற இந்த துவாவை கேட்குமாறு நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்புறம் பாத்தீங்களாக்க மூத்தா போயிட்டாங்களா, கபருக்கு போவோம். துவாவை பொறுத்தவரை எல்லாரும் செய்யணும், ஆண்கள் பெண்கள் 50 பேர் செய்யணும். கபரு ஜியாரத்தை பொறுத்தவரை என்ன செய்யணும், பெண்கள் போகக்கூடாது, ஆண்கள் எந்த மையவாடியில் கபுரஸ்தான் அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அந்த கபுரஸ்தானுக்கு போகணும், அங்கே போய் ஜியாரத்தை பண்ணணும். ஜியாரத் என்பது இந்த 3ஆம் நாளில் போகணும், 7ஆம் நாளில் போகணும், 40ல் போகணும். அந்த பிதாத்தை நான் சொல்ல வரல, புரிஞ்சா? அப்படி கிடையாது. நீங்க என்னைக்கெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அன்னைக்கெல்லாம் கபருக்கு போங்க, கபருக்கிட்ட போய் நில்லுங்க, அவங்களுக்காக என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. கபுரஸ்தான் உங்களுக்கு தெரியும், கபருக்குள்ள போகும்போது, கபுரஸ்தானுக்கு போகும்போது என்ன ஓதுனே, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்அலுல்லாஹ் லனா வலக்குமுல் ஆஃபியா. அவர்களுக்காக நமக்காக கேட்கக்கூடிய துவா. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மரணங்கள் தரக்கூடிய படிப்பினை என்ன என்று சொன்னால், ஒன்று அவங்களுக்காக நம்ம எல்லாம் துவா செய்யணும், சரியா? ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மளையே நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். நமக்கு இப்படி ஒரு நாளைக்கு வரலாமா வராதா? யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மரணத்தின் பிடியில் நாம் சிக்கியாக வேண்டும். அப்படி மரணம் நாம் பிடிக்கிற போது நம்ம அதுக்கு முன்னால நம்ம என்னென்ன வேலையை செஞ்சிருக்கிறோம், கபருக்கு போறோம்ல, மறுமைக்கு போறோம்ல, கபூர்ல போய் புதுமாப்பிள்ள மாதிரி தூங்கணுமா இல்லையா? சொர்க்கத்தை பார்த்த நிலையிலே, சொர்க்கத்துடைய காற்றை அனுபவித்த நிலையிலே நாம் புதுமாப்பிள்ளை போன்ற கபரில் தூங்க வேண்டும் என்று சொன்னால், நாளை மஹஷரிலே கேள்வி கணக்குகள் லேசாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கபருடைய அதாவை விட்டு பாதுகாத்து, நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று சொன்னால், அதுக்குண்டான தயாரிப்புகளை நம்ம துனியாவில் செஞ்சிருக்கனே. நம்ம பார்க்கிறோம், நான் சில பேரை பார்க்கிறேன், நீங்க டெய்லி ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்களாக்க ஜும்மாவுக்கு லேட்டா தான் வர்றாங்க. ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்களாக்க எங்கிருந்தோ தூரமா உள்ள 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உள்ளவங்க எல்லாம் 12:30 மணிக்கு வந்துடுறாங்க, 12:45 வந்துடுறாங்க. இதோ பக்கத்தில் அம்மையப்ப நகரில் உட்கார்ந்து கொண்டு நான் டெய்லி 1:20 தான் வருவேன், வாரம் 1:30 தான் வருவேன் என்று சொன்னால், அவங்களுடைய ஈமானிய நிலை இதுதான். புரிஞ்சா? நான் கேட்கிறேன், ஜும்மா என்பது ஒரு மணிக்கு மிம்பர்ல ஹத்தீப் ஏறுவாரு, தெரியுமா தெரியாதா? ஏன் அதிகாலை 4 மணிக்கு வைக்கிறாங்க, அதிகாலை 4 மணிக்கு வைக்கிறாங்க, 4:30 மணிக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் நீங்க லேட்டா வருது, நியாயம் இருக்குது, தூங்கிட்டாரு, பாத்ரூமுக்கு போயிட்டாரு, லேட்டா வந்துட்டாரு அப்படின்னு தெரியுது. ஆனால் 1 மணிக்கு டைம் போட்ட பிறகு ஏதோ ஒரு வாரம் வந்தா தப்பு இல்ல, 2 வாரம் வந்தா தப்பு கிடையாது, ஒவ்வொரு வாரம் நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொன்னா அவங்க இறையச்ச இந்த லெவலில் தான் இருக்கிறது. துனியா பிசினஸ் பண மாலி என்னுடைய சொத்து இதாங்க இருக்குது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட சகோதரர்கள் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு வரலாம் மௌத்து, என்னைக்கு வரலாம். இந்த ஜும்மாவுக்கு வர்ற நீங்க நம்ம காப்பாத்தன, அடுத்த வாரம் வராம ஆக்க முடியும் அல்லாஹ்வால். அதனால கரெக்டா ஒழுங்கா இருக்கனே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு கரெக்டா இருக்கனே. அப்ப முதல்ல மூத்தா போனவங்களுக்காக துவா செய்யணும். ரெண்டாவது மறுமைக்காக என்ன தயாரிப்புல இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூரா 18வது ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நாளைக்காக மறுமைக்காக
நீங்கள் சேமித்த சொத்துக்கள் என்ன, நன்மைகள் என்ன, துனியாவுக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக என்ன செய்யறோம்? இதை கட்டுறோம், அதை வாங்குறோம், இப்படி செய்யறோம், இந்த பிசினஸ் செய்யறோம், 1000 சோத்து சேர்த்து வச்சுக்கிறோமா இல்லையாங்க? இந்த அழிஞ்சு போகக்கூடிய துனியாவுக்கு வச்சுக்கிறோமே, அல்ல அழியாத உலகத்துக்காக, மா கத்தமத்தில் யகதின் மறுமைக்காக நீ என்னப்பா வச்சுக்கிறா? நீ என்ன சேர்த்து வச்சுக்கிறா? அதை பாரு என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறானே. அப்ப மறுமைக்கான திடீர்னு மௌத்து வருது பத்தியலா, நம்ம என்னைக்கும் தயாரிப்போடு இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஆயத்து அழகான ஆதார. ஒரு ஹதீஸ் இமாம் அஹமது அவர்கள் தங்களுடைய முஸ்னத் அஹமதுல 6213வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மிகச்சிறந்த ஒரு சஹாபி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய மார்க்கத்தை படித்த சஹாபி, ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை அறிவித்த சஹாபி, அவரு அதிகமா நோன்பு வச்ச சஹாபி, டெய்லி குர்ஆனை ஓதின சஹாபி. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை கடந்து போவாங்க. அவர் வீட்டு கொஞ்சம் இடிஞ்சு போய் கிடக்கு. இடிஞ்சு போன வீட்டை என்ன செய்வாரு? அவர் ஒக்குட்டுக்கிட்டு ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பாரு. இடிஞ்சு போன வீட்டை அவர் சரிப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. கேட்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா அப்துல்லா பண்றா அப்படின்னு கேட்டாங்க. நஹனு நுஸ்லிஹு, எங்க வீட்டை நாங்க இஸ்லாஹ் பண்றோம். உடைஞ்சு போயிருச்சு, உடைஞ்சு போன வீட்டை கட்டுறோம். வீட்டுல தங்கறதுக்காக பில்டிங் எல்லாம் கட்டல, பங்களாவெல்லாம் கட்டல, ஒரு ஓலை குடிசை கட்டுறாரு. உடிஞ்சு போன ஓலை குடிசையை மறுபடியும் கட்டுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேள்வி கேட்டார்கள். இன்னல் அம்ர அஜலு மின் ஸாலிக, மௌத் என்பது இதைவிட வேகமாக இருக்கிறது. நீ மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக எதை செய்திருக்கிறாய்? யார்கிட்ட கேட்கிறாங்க? அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ்ங்கிற ஒரு சஹாபிட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம நிலைமை என்ன சேர்த்து வச்சுக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வரலாறு நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை அறிவித்த சஹாபி. இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தின் பொழுது, சக்கராத்தின் பொழுது அழுவுறாங்க. அந்த கடைசி நேரத்தில் என்ன பண்றாங்க? அவங்க அழுவுறாங்க. அவர்கள் அழுகிற போது சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க, அபூ ஹுரைரா அவர்களே, நீங்க ரசூலுல்லாஹ்வோடு பழகுனவங்க, திண்ணை தோழர்கள், ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிச்சவங்க, மௌத்துக்கு பயந்து நீங்களே அழுவலாமா? சஹாபாக்கள் கேட்டாங்க. சொன்னாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, சகோதரர்களே, நான் மௌத்துக்கு பயந்து அழுவல. நான் ஏன் அழுகிறேன் என்று சொன்னால், என்னை எது அள வைத்தது என்று சொன்னால், கில்லத்து ஜாததி, நான் செய்த நன்மைகள் குறைவாக இருக்கிறதே. அல் ஜன்னத்து வன்னாரு ஐயுஹுமா யஹுது பிஹி, நான் மரணித்து விட்டால் இந்த நன்மையினால் என்னால் சொர்க்கம் செல்ல முடியாதோ, நரகத்திற்கு சென்று விடுவேனோ? நன்மை குறைவாக இருக்கிறது, இந்த நன்மை குறைவாக இருக்கிறது, இதுதான் என்னை அள வைக்கிறது. நான் மௌத்துக்கு பயந்து அளவில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆயிரக்கணக்கான ஹதீசுகளை அறிவித்த சஹாபியே, கில்லத்து ஜாததி, என்னுடைய ஜாதத்துகள், மறுமைக்குரிய தயாரிப்புகள் குறைவாக இருக்கிறது என்று அவரே சொன்னார், அவரே அழுதார் என்று சொன்னால், நம்ம நிலைமை அல்லாஹ்வுடைய ரஹமத்து வேணும், அல்லாஹ்வுடைய கருணை வேணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும். அப்ப நம்ம நிலைமை என்னங்கிறத யோசிச்சு முதல்ல அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது என்ன தயாரிப்பு வச்சுக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். மூணாவது, உடம்புக்கு முடியலையா, கரெக்டா நல்ல டாக்டர்கிட்ட போயிருங்க. புரிஞ்சா? உடம்புக்கு முடிய, கை கால் வலிண்டா வேற, கை கால் வலி ஹார்ட்ல வலிக்குது, நெஞ்சில வலிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்களே டாக்டரா இருக்காம, இல்ல இது கேஸ், இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. நம்ம எல்லாருக்குமே என்ன, கூகுள் பெரிய டாக்டர், யூடியூப் பெரிய டாக்டர், சாட்ஜிபிடி அதெல்லாம் பெரிய நியமத், மாஷா அல்லாஹ் நிறைய சொல்லுது. ஆனா எல்லாம் சாட்ஜிபிட்ல பேசினானே செய்யும், நம்மளோட சூப்பரா பேசுது. அப்ப எல்லாம் சாட்ஜிபிட்ல கேட்டுக்கிறது, எல்லாம் யூடியூப்ல அடிச்சுக்கிறேன், அதை மட்டும் நீங்க நம்பிராதீங்க. ஒழுங்கா என்ன செய்யுங்க, அது வந்து பொதுவா தான் சொல்ல, இவருக்கு எத்தனை வயசு, சைடு நோய் என்ன, அதெல்லாம் அது கூகுளுக்கு தெரியாது, சாட்ஜிபிட்டிக்கு தெரியாது. உங்க டாக்டர்கிட்ட போய் சொன்னா தான் பழைய ஃபைல் எடுப்பாரு, எல்லாம் பார்ப்பாரு, பார்த்துட்டு உங்க வயசுக்கு உங்க சைடு நோய்க்கு இப்படித்தான் மாத்திரை மருந்து தரேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால இந்த மாதிரி ஹார்ட் மாதிரியான முக்கியமான விஷயமா இருந்தா கரெக்டா ஒழுங்கான படிச்ச டாக்டர் இருப்பார்ல, அந்த ஒழுங்கா படிச்ச டாக்டர் என்ன செஞ்சிடனே போவனே. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள்,
நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். ஷிஃபா தர்றது அல்லாஹ் தான் ஷிஃபா தருவான். ஆனால் அந்த ஷிஃபாவுக்கு யார் காரணமா இருப்பாங்க? டாக்டர் மாத்திரை மருந்து காரணமா இருக்கேன், அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். மருத்துவம் பாருங்க அப்படிலாம் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நான் 3 செய்யணும். ஒன்று, அவங்களுக்காக மூத்தா போனவங்களுக்காக துவா செய்யணும். 2வது, மறுமைக்காக என்ன தயாரிப்பு வச்சுக்கிறோம், நம்ம கேள்வி கேட்டு என்ன செய்யணும், நம்ம சரிப்படுத்திக்கிறேன்னு. 3வது, நோய் என்று வந்துவிட்டால் ஒழுங்கான டாக்டர்கிட்ட போய் ஒழுங்கான மருத்துவம் பார்த்துக்கிறேன்னு என்று சொல்லி, என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, யாரெல்லாம் வஃபாத் ஆயிட்டாங்களோ அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும். கபூரிலே புதுமாப்புலையை போன்று அவர்களை தூங்க வைக்கட்டும். மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் சேர்க்கட்டும். யாரெல்லாம் நோயுற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய முழுமையான ஷிஃபாவை, முழுமையான ஆஃபியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கட்டும். நம்மை போன்றவர்களை நோய்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கட்டேன். யாருக்கு நோயோ நோயை நீக்கட்டேன், நோய்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கட்டேன். நம்முடைய ஆயுளை அல்லாஹ் நீடிச்சு வைக்கட்டேன். மக்களுக்கு பயனுள்ளவர்களாக நம்மளில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் மனசுல சிறந்தவன்? யாருடைய வயது நீளமாக இருந்து மக்களுக்கு என்ஃபவுன் நாஸ், மக்களுக்கு உதவிகரமாக இருக்கிறாங்களோ, மக்களுக்கு பயனுள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. நம்முடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து வைத்து மக்களுக்கு பயனுள்ளவர்களாக என்னையும் உங்களையும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். மிராஜ் إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்துக்குரிய துஆ என்ன என்று சொன்னால், நம்முடைய உடம்புல ஒரு இடத்தில் வலித்தால் அந்த வலி நீங்குவதற்காக நாம் கேட்க வேண்டிய துஆவை இமாம் முஸ்லிம் அவர்கள் 2202வது ஹதீஸாக இந்த துஆவை பதிவு பண்ணுறாங்க. வலிக்கக்கூடிய இடத்துல கையை வச்சு பிஸ்மில்லா என்று 3 முறை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 முறை சொல்லுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. துஆவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், பிஸ்மில்லா உங்களுக்கு அர்த்தம் புரியும். அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய கண்ணியம் சக்தியை கொண்டும் நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன். யா அல்லாஹ், எனக்கு வலிக்குதே, இந்த வலியின் மூலமாக கவலை ஏற்படுகிறதே, இந்த வலியை நீக்கி என் கவலையை நீக்குவாயாக என்ற அற்புதமான துஆ. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம எல்லாருக்கும் ஏதோ தலை வலிக்கலாம், கை வலிக்கலாம், மூட்டு வலிக்கலாம், இடுப்பு என்னமாச்சும் ஒரு இடத்துல வலிக்கலாம். அப்படி வலித்தால் ஓத வேண்டிய துஆ பிஸ்மில்லா. பிஸ்மில்லா அப்புறம் பிஸ்மில்லா. சரியா? பிஸ்மில்லா எப்படி கேட்டா கரெக்டா சொன்னீங்களோ அது மாதிரி மற்ற துஆ கேட்டா சொல்லணும். அப்புறம் 7 முறை அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, இதை நீங்கள் 7 முறை சொல்லுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான துஆக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் எப்படி சமிஅனா வாதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, துஆக்களை ஓதுனாங்களோ, துஆக்களை அமல்படுத்தினாங்களோ, துஆக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அதுபோன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பம் குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.